ஜல்லிக்கட்டுனாலே ரொம்ப காயம் வரும், எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நல்லா நிறையா வருஷமாக மாடு பிடிச்சிக்கிறீங்க. ஒரு வீரனுக்கு ஏற்ற அங்கீகாரமே கிடைக்கல. எங்கே போனாலுமே சும்மா தையல் போட வீட்டுக்கு பிள்ளை குட்டியில் பார்க்க முடியல, வேலை வெட்டி போயிடுது, இப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிருக்கான். இந்த வட்டம் தான் முதலமைச்சர் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி. அந்த செஸ் விளாட்றவங்க, கிரிக்கெட் விளாட்றவங்க, இவங்களுக்கெல்லாம் முதல் பரிசு தராங்க. இது கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க. இதை ஜல்லிக்கட்டு வீரனா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க. எல்லா பொதுமக்களும் சேர்ந்து பற்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி முதலமைச்சர் ஐயாவுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை வருஷம் மாடு குத்தி பண்ணி எல்லாம் கிடக்க ஒரு வேலை வெட்டி கிடைக்கல எங்களுக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சு ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சிரமப்பட்ட குத்தி போத்தா பாக்குற இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது எங்களுக்கு. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த முதலமைச்சர் வந்து கவர்மெண்ட் வேலை சொல்லிருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. மாடு அடிபட்டு பண்ண இன்சூரன்ஸ் யாரும் போட்டு தரல எங்களுக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லா மாவட்ட வீரருக்கும் சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி எல்லா வருஷமும் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் அவருக்கு ரொம்ப நன்றி. நாங்க 5-6 வருஷமா வச்சுட்டு தான் இருக்கோம். எங்க மாடு இந்த கண்ணே பிடிங்கிருச்சு, பார்க்க கூட ஆறு இல்ல. இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை தரம் சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. முதலமைச்சர் அவருக்கு ரொம்ப நன்றி. மாவட்ட வீரர் ஆமா 2020 அவனியாவரத்தில் மாடு பாய்ந்துச்சு. இந்த மாடு குத்தி 2020 அவனியாவரத்தில் மாடு பாய்ந்துச்சு. அப்ப எங்களை பாக்குற கூட ஆள் இல்ல. எங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேர் ஜிஆர் கார்த்தியன் தான் எங்களை பார்த்தாரு. அப்ப இன்சூரன்ஸ் போற பார்த்தா முடியல எங்களுக்கு. 5 வருஷம் போராட்டி பார்த்தா முடியல. இந்த வருஷம் முதலமைச்சர் அறிவிச்சுக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு.